என் அப்பன் முருகன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். எல்லாரும் எல்லா செல்வங்களையும் பெற்று நிறைவான வாழ்க்கை வாழணும். நம்ம சேனல்ல எப்பவுமே எளிமையான பரிகாரங்களை செய்து எப்படி பணத்தை ஈர்க்கிறது, எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்த ஆழமா சிந்திச்சு யோசிச்சு அதை நம்ம கிட்ட ஈர்க்கிறது, ஈர்த்து நம்ம கிட்டே வச்சுக்கிறது. நமக்கே தெரியும் நம்ம கிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னா வேற எதுவுமே தேவையில்ல, மற்றதெல்லாம் தானா பணம் பின்னாடியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால பணத்தை எப்படி ஈர்க்கிறது, எப்படி நம்ம கிட்ட ஈர்த்து வச்சுக்கிறது, அதுவும் நிறைய செலவு பண்ணாம வீட்டுல இருக்க குட்டி குட்டி பொருட்களை வச்சு எப்படி எளிய பரிகாரங்கள் செஞ்சு, அதுவும் நமக்கு நல்லா தெரியும். எப்படி முன்னேறினாங்கன்னே தெரியலப்பா, சாதாரண வேலையில தான் இருக்காங்க ஆனா நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்க, என்ன ரகசியம்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர்த்த பார்த்து யோசிப்போம். நம்ம காது படவே நிறைய பேசியிருப்பாங்க, ஆனா அது எப்படி நடந்துச்சுன்னே தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி குட்டி குட்டி பரிகாரங்கள், பணத்தை ஈர்க்கிறதுக்கான சின்ன சின்ன பரிகாரங்கள், இதெல்லாம் செஞ்சுதான் மத்தவங்க ஈர்த்து வச்சிருக்காங்க. சரிங்களா? அது நீங்க கேட்டா சொல்லிடுவாங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் சொல்லுவேன், எல்லா பரிகாரத்தையும் சொல்லுவேன், ஒண்ணு விடாம சொல்லுவேன். அதுவும் ரொம்ப எளிமையான பரிகாரங்கள், அதுவும் ஈஸியா எளிமையா எல்லா பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்யற மாதிரி, ஈஸியா பணத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்கக்கூடிய எளிய பரிகாரங்களை தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாரோட பிரச்சனையும் என்னன்னா, பணம் வருது ஆனா எந்த வழியில செலவாதுன்னே தெரியல. பணம் வீட்டுல தங்க மாட்டே இருக்கு. இன்னைக்கு வருது அப்படின்னா உடனே 5 நிமிஷத்துல பார்த்தா காணாம போயிடுது. ஒரு சம்பளம் வருதுன்னா அது எப்படி காலியாகுதுன்னே தெரியுதுல, போயிடுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பணம் சம்பாதிக்கிறோம், அது எப்படி நாம சேர்த்து வைக்கிறது, எப்படி நம்ம கிட்டயே ஈர்த்து வச்சுக்கிறது, அதை எப்படி பல மடங்கு பெருக்கிறது, இதெல்லாம் தான் தாந்திரிகம், இதெல்லாம் தான் மேனிஃபெஸ்ட் பண்றது. சரிங்களா? நம்மள சுத்தி இருக்க, நம்ம வீட்டுல இருக்க ஒரு குட்டி குட்டி பொருட்கள் கூட அவ்வளோ சக்தி இருக்கு, நமக்கு தான் அது தெரியறது இல்ல. ஆனா இதுக்கு மேல எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கான பரிகாரம் ரொம்ப 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 எளிமையான பரிகாரம். பணம் சேரவே மாட்டிருக்கு என்கிட்ட அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ, அதற்கான பரிகாரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம உங்க வீட்டுல நீங்க எந்த இடத்துல பணம் வைப்பீங்க, பணம் வைக்கிறீங்க, ஒரு நாள் வைக்கிறீங்க, அடுத்த நாள் பார்த்தா காணும். சரியா? காணும்னா செலவாய் போயிடுது. அப்படி இருக்கு அப்படின்ற பட்சத்துல பணம் வைக்கிற இடத்துல இந்த 3 பொருளையும் வைங்க. சரிங்களா? வைக்கிறது பெருசுல, நான் சொல்ற முறைப்படி வைக்கணும். அதுதான் இங்க தாந்திரிகம். இதுதான் அதிகப்படியான பணத்தை ஈர்க்கும். சரிங்களா? ஒரு பச்சை கலர்ல துணி எடுத்துக்கோங்க. பச்சை கலர் துணி எடுத்து அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதுல இந்த பொருட்கள்லாம் வைங்க. எவ்வளோ பெரிய பொருட்கள்லாம் இல்லை, ரொம்ப குட்டி குட்டியா வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் தான், எளிமையான 3 பொருட்கள் தான். சரிங்களா? நமக்கு நல்லா தெரியும் பச்சை கற்பூரம். நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்தது, பணத்தை வசியப்படுத்தக்கூடியது. பச்சை கற்பூரம் நிறைய பேர் வீட்டுல பச்சை கற்பூரம் இல்லவே இல்லை, எல்லாரும் பூஜைக்கு யூஸ் பண்ற கற்பூரம் மட்டும்தான் வாங்கி வச்சிருப்போம். ஸோ பச்சை கற்பூரம் கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? பச்சை கற்பூரம், ஏலக்காய். ஏலக்காயோட வாசனைக்கு மகாலட்சுமியும் பணத்தோட அதிபதியான குபேரரும் அடிமை அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏலக்காய். சரிங்களா? அதுக்கப்புறம் சோம்பு. சோம்பு லைட்டா அப்படி தேய்ச்சி மணந்து பாருங்க, அப்படி ஒரு வீடு ஃபுல்லா மணக்கும். சரிங்களா? சின்ன சின்னதா சோம்பு. எவ்வளவு வைக்கணும் அப்படின்ற அளவெல்லாம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா. சரிங்களா? பச்சை கற்பூரமா அது ஒரு கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏலக்காயா 3 எடுத்துக்கோங்க. கொஞ்சமா சோம்பு எடுத்துக்கோங்க. இந்த 3 பொருட்களையும் சேர்த்து கட்டிக்கோங்க. சரிங்களா? உங்களோட பணம் எங்க வைக்கிறீங்களோ, சரிங்களா, 1 ரூபாயா இருந்தா கூட சரி, அது நீங்க வீட்டுல கொண்டு ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல வைப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல இன்கேஸ் நீங்க பணப்பெட்டியில வைக்கிறீங்க இல்ல பீரோல வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பிளேஸ்ல இந்த மூட்டையை கட்டி கொண்டு போய் அங்க வச்சிருங்க. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், இதை என்னைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். வெள்ளிக்கிழமை. என்னைக்கு? வெள்ளிக்கிழமை செய்யணும். சரிங்களா? வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு நேரமா எந்திரிச்சு குளிக்கணும். சரிங்களா? பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, அதாவது பூஜை அறையை கிளீன் பண்ணி பூஜை செஞ்சுட்டு கற்பூரம் ஊதுபத்தி எல்லாம் ஏத்திட்டு கடவுளை வணங்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த பொருட்கள்லாம் எடுத்து பச்சை கலர் துணியில கட்டி அதை கொண்டு போய் பூஜை அறையில வச்சு, நான் நினைக்கிறது நடக்கணும், என்னோட பணப்பெட்டியில பணம் நிறையணும், வர்ற பணம் திரும்பி செலவாக கூடாது,
பணம் பல மடங்கு பெருகணும் அப்படின்னு சொல்லி மனசுல நல்லா வேண்டிக்கிட்டு நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு பச்சை கலர் துணியை வச்சு அதை கட்டி அங்க பூஜை அறையில வச்சு அதுக்கும் சேர்த்து தூபம்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் இது என்ன டைமிங்ல பண்ணணும்னு இருக்குது இல்லையா, என்ன டைம்னா காலையில 7 மணிக்கு முன்னாடியே, சரிங்களா, 6 to 7 இந்த டைமிங் தான், காலையில 6 to 7, சரிங்களா. காலையில 6 to 7 மணிக்குள்ள இதை செஞ்சு முடிச்சுட்டு அந்த 7 மணிக்கு முன்னாடியே நீங்க அதுக்கு தூபம்லாம் காட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கேயே பூஜை அறையில விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் நீங்க எங்க பண பெட்டி வைப்பீங்களோ, எங்க பணத்தை வைப்பீங்களோ அந்த இடத்துல அதுக்குள்ள கொண்டு போய் அந்த பச்சை கலர் துணி மூட்டையை வச்சிருங்க, சரிங்களா. எவ்வளோ அழகா உங்களுக்கு வர பணம் வந்து செலவாகாது, வராத பணங்கள்லாம் வந்து சேரும். இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்களை வந்து செஞ்சுதாங்க நிறைய பேர் வாழ்க்கையில வந்து நல்ல முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்காங்க. நீங்க தெரிஞ்சுக்கிறதுல அவங்க வந்து அந்த சூட்சமங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க, அதனால வாழ்க்கையில ஈஸியா முன்னேறிடுறாங்க, சரிங்களா. ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் செஞ்சு பாருங்க, வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், நல்ல பண வரவு இருக்குங்க. இதெல்லாம் பச்சை கற்பூரம் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய, சரிங்களா. ஏலக்காய், கொஞ்சமா சோம்பு எடுத்துக்கோங்க, இந்த 3 பொருட்களையும் சேர்த்து கட்டிக்கோங்க, சரிங்களா. அதுக்கப்புறமா சோம்பு, இது எல்லாமே சோம்பை லைட்டா அப்படி தேய்ச்சி அதை மோர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு மனம் வீசும், சரிங்களா. இது எல்லாமே வந்து மகாலட்சுமியும் குபேரரும் ஈர்க்கக்கூடியது. இவங்க 2 பேரும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னாவே பணம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பின்னாடியே வந்துடும். ஸோ வீட்டில் வந்து பண கஷ்டமே இருக்காது. ரொம்ப சின்ன சின்ன ரொம்ப எளிமையான பொருட்கள், சின்ன பரிகாரம், ஆனால் பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு பரிகாரம், சரிங்களா. நமக்கு பிடிச்ச உணவை கூட ஒரு அளவுக்கு மேல வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்ம போதும்னு சொல்லிடுவோம். ஆனா பணம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது மட்டும் எவ்வளவு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அதற்கு மேல வேணும் அப்படிங்கிற ஆசைதான் ஓங்கி வருமா தவிர அது போதும் அப்படின்ற மனமே வராது. அதுவும் இப்ப இருக்க அவசர உலகத்துல பணம் அப்படிங்கிறது இன்றியமையாதது மாதிரி ஆயிப்போச்சு. இந்த 3 பொருட்களையும் கரெக்டா செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு அங்கே நீங்கள் அந்த பிளேஸில் வச்சுட்டிங்கன்னா நல்ல பணம் வருங்க. ஒரு 7 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும், சரிங்களா. நெகட்டிவிட்டி அப்படின்றதெல்லாம் போயிடும், நல்ல பாசிட்டிவாக ஆகிடும், சரிங்களா. நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும், நல்ல பணம் வரவு இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற பரிகாரங்கள்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னு செய்யாமல் விட்டுருந்தா கூட பரவாயில்ல, இந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும், சரிங்களா. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.